ஷேர் மார்க்கெட்ல வருஷத்துக்கு 100-150 ஐபிஓ ரிலீஸ் ஆகுது. அதுல ஒரு சில கம்பெனியோட ஐபிஓ மட்டும்தான் நல்ல ட்ரெண்டிங்ல இருக்கும். அது எதனாலனா அந்த கம்பெனியை பத்தி மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த கம்பெனி என்ன ப்ராடக்ட் பண்றாங்க, இல்ல என்ன சர்வீஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கறத பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்ப கொக்கோ கோலா கம்பெனியை பார்த்தோம்னா கொக்கோ கோலாவோட கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாருமே குடிச்சிருக்கும். அதே மாதிரி டாட்டான்னு எடுத்தோம்னா டாட்டாவோட ப்ராடக்ட்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணிருக்கும். அதனால அந்த கம்பெனிஸை பத்தி மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கிறப்ப அந்த கம்பெனி பப்ளிக் ஆஃபரிங் பண்ணி ஃபண்ட்ரைசிங் பண்றாங்கன்ட்டு ஐபிஓ ரிலீஸ் பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி வரும். இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணா இந்த கம்பெனி இன்னும் நல்ல growth ஆயிரும், இவங்க இந்த ப்ராடக்ட் எல்லாம் பண்றாங்க, இந்த சர்வீஸ் எல்லாம் பண்றாங்க, அதனால இது இவ்வளவு growth ஆயிரும் அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு எல்லாருமே வந்துருவாங்க. அதனாலதான் அந்த ஒரு சில ஸ்டாக்ஸ் மட்டும் ட்ரெண்டிங்ல இருக்கு. ஆனா ஒரு கம்பெனி ஐபிஓல இன்வெஸ்ட் பண்றதுக்கோ இல்ல ஒரு கம்பெனியோட ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கோ இந்த விஷயங்கள்லாம் போதுமான்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் பத்தாது. இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், சர்வீஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த கம்பெனி பத்தி எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே இதை யூஸ் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் பிராண்ட் அவேர்னஸ். இதை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு ஐபிஓலயோ இல்ல கம்பெனி ஸ்டாக்ஸ்லயோ இன்வெஸ்ட் பண்றது கரெக்டா இருக்காது. இது மாதிரிதான் இப்போ ஒரு ஐபிஓ ட்ரெண்டிங்ல இருக்கு. அதான் ஓலா எலக்ட்ரிக் ஐபிஓ. ஓலா 2010ல ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனியா தான் ஆரம்பிச்சாங்க. இன்னும் சிம்பிளா சொல்ல போனோம்னா ஒரு ஆப் மூலமா கேப் எல்லாமே புக் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியை கொடுக்குற கம்பெனியா தான் இருந்தாங்க. அவங்க சிட்டில இருக்க எல்லா கேப் டிரைவரையுமே அந்த ஆப்ல கனெக்ட் பண்ணிட்டு அந்த ஆப் மூலமா கேப் புக் பண்ணிக்கலாங்கிறது தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் பிசினஸ் மோட்டோவா இருந்தது. அதுக்கப்புறமா 2017ல தான் இப்ப ஐபிஓ வந்திருக்க ஓலா எலக்ட்ரிக்ங்கிற கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ஓலா எலக்ட்ரிக்ல தான் ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணாங்க. இது எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஓலா ஆப் மூலமா கேப் புக் பண்ணி போயிருப்போம், அதனால நம்மளுக்கு ஓலா கம்பெனிஸ் பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து அவங்க ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சர்க்கிள்ல இருக்கவங்களோ அந்த பைக்கை வாங்கியிருப்போம், இல்ல நம்ம ரோட்ல போகும்போது நம்ம பார்த்திருப்போம், அதோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நல்லா ரன் ஆகுது, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படின்னு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸும் வந்திருக்கலாம். அதே நேரத்துல ஸ்கூட்டரை பத்தின நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கலாம், ஃபயர் ஆகுது, அது மாதிரி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்தது. இதெல்லாம் வச்சு அந்த கம்பெனி மேல நம்மளுக்கு ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிருக்கும். இதுதான் பிராண்ட் அவேர்னஸ். இந்த நாலேஜை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு ஐபிஓல இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது கரெக்டா இருக்கு. அதுக்கு அந்த கம்பெனியோட பினான்சியல்ஸ் என்னன்னு பார்க்கணும், அவங்க எப்படி பிசினஸ் பண்றாங்கிறது தெரியணும், அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்னன்னு தெரியணும், அவங்களுக்கு எவ்வளவு அசெட்ஸ் இருக்கு, எவ்வளவு லோன் இருக்கு அப்படிங்கறது எல்லாமே நம்ம பார்க்கணும். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு ஐபிஓலயோ இல்ல ஒரு கம்பெனியோட ஸ்டாக்ஸ்லயோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ ஒரு கம்பெனி ஐபிஓ ரிலீஸ் பண்றாங்கன்னா ஆர்ஹெச்பி டாக்குமெண்ட்டும் பப்ளிக்கா ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஆர்ஹெச்பி டாக்குமெண்ட்ல இஷ்யூ சைஸ் என்ன, அந்த ஐபிஓக்கு எவ்வளவு பிரைஸ் பேண்ட் வச்சிருக்காங்க, யார் யாரெல்லாம் அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ், அந்த ப்ரொமோட்டர்லாம் கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங்ஸ் எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படிங்கிற டீடைல் எல்லாம் இருக்கும். அது போக அந்த கம்பெனி என்னெல்லாம் பண்றாங்க, அந்த கம்பெனி என்ன ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க, அவங்க ப்ரொவைட் பண்ற ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் மூலமா அவங்களுக்கு எவ்வளவு ரெவன்யூ வருது, அவங்களுக்கு என்னென்னலாம் எக்ஸ்பென்சஸ் இருக்கு, அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன அப்படிங்கிற பினான்சியல் டேட்டாஸ் எல்லாம் இருக்கும். அது போக இந்த ஐபிஓ மூலமா ரைஸ் பண்ற ஃபண்டை வச்சு அவங்க என்னெல்லாம் பண்ண போறாங்க எல்லாமே இந்த ஆர்ஹெச்பி டாக்குமெண்ட்ஸ்குள்ள இருக்கும். ஒரு ஐபிஓல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஆர்ஹெச்பி டாக்குமெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்த்துட்டு தான் ஒரு ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமாங்கிற முடிவை எடுக்கணும். நமக்கு ஐபிஓ ரிலீஸ் பண்ற கம்பெனியை பத்தி பிராண்ட் அவேர்னஸ் இருக்கிறது இங்க முக்கியமே கிடையாது. அவங்களோட பினான்சியல் எப்படி இருக்கு, அந்த கம்பெனி என்ன பண்றாங்க, அவங்களோட ப்ராஃபிட் எவ்வளவு, அவங்களோட லாஸ் எவ்வளவு, அவங்களுக்கு எவ்வளவு லோன் இருக்கு, இப்படிங்கறதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பார்த்துதான் நம்ம ஒரு ஐபிஓலயோ ஒரு ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்ணணும். இப்ப ஓலா எலக்ட்ரிக்கோட ஆர்ஹெச்பி டாக்குமெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் ஐபிஓ ஆகஸ்ட் 1ஆம் தேதியில இருந்து ஆகஸ்ட் 6ஆம் தேதி வரை ஓபன்ல இருக்கும். ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த டேட்ல போய் பிட் பண்ணிக்கலாம். ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஓபன் ஆகுது. மத்த பப்ளிக் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் ஆகஸ்ட் 2ஆம் தேதியில இருந்து ஓபன் ஆகுது. ஐபிஓட பிரைஸ் பேண்ட் 72 ரூபாயில இருந்து 76 ரூபாய் வரையும் வச்சிருக்காங்க. ஐபிஓட இஷ்யூ சைஸ் 6145 கோடி ரூபாய்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த 6145 கோடி ரூபாயில 5500 கோடி ரூபாய்க்கு நியூ இன்சூரன்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. பேலன்ஸ் இருக்க 6045 கோடி ரூபாய்க்கு ஆஃபர் ஃபார் சேல்ஸ் மூலமா ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. இப்ப இந்த ஐபிஓ மூலமா வர ஃபண்ட்ஸை வச்சு அவங்க என்னெல்லாம் பண்ண பிளான் பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட செல் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை 5 கிகாவாட்ஸ்ல இருந்து 6.4 கிகாவாட்ஸ் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக 1227 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. அவங்களோட ரிசர்ச் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்காக 1200 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. 800 கோடி ரூபாயை அவங்களோட கடன் எல்லாம் அடைக்கிறதுக்காக யூஸ் பண்றாங்க.
அடுத்து அவங்களோட ஆர்கானிக் growth இனிஷியேட்டிவ்க்காக 350 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. ஓலா எலக்ட்ரிக்கோட ப்ரொமோட்டர் கிட்ட 36.9% ஆஃப் ஷேர்ஸ் இருக்கு. ஓலா எலக்ட்ரிக் கம்பெனி இந்தியால பியூர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரரா இருக்காங்க. ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் மட்டும் தயாரிக்காம மோட்டார் சைக்கிள்ஸும் மேனுஃபேக்சர் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த மோட்டார் சைக்கிள்ஸ்ல 4 வேரியன்ட்ஸ் இருக்கும்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இவங்கள்ட்ட 431 சர்வீஸ் சென்டர்ஸும் 870 எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்ஸும் இருக்கு. இந்த டேட்டா மார்ச் 31, 2024 அன்னைக்கு எடுத்திருக்காங்க. இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல பினான்சியல் இயர் 2022ல இவங்களோட டோட்டல் இன்கம் 4560 மில்லியனா இருந்திருக்கு. இந்திய மதிப்புல தோராயமா 450 கோடி இருந்திருக்கும். இதுவே பினான்சியல் இயர் 2023ல அரௌண்ட் 27,800 மில்லியனா இருந்திருக்கு. இந்திய மதிப்புல இவங்களோட இன்கம் 2700 கோடியா இருந்திருக்கும். இதுவே பினான்சியல் இயர் 2024ல இவங்களோட டோட்டல் இன்கம் அரௌண்ட் 52,400 மில்லியனா இருந்திருக்கு. இதுவே இந்திய மதிப்புல 5200 கோடி ரூபாய் இவங்களோட டோட்டல் இன்கமா இருக்கு. இவங்களோட டோட்டல் இன்கம் ஒவ்வொரு பினான்சியல் இயர்லயும் நல்ல growth காமிச்சிருக்காங்க. அதே இது எக்ஸ்பென்சஸும் பாத்தீங்கன்னா பினான்சியல் இயர் 2022ல அரௌண்ட் 11 மில்லியனா இருந்திருக்கு. இந்திய மதிப்புல 1000 கோடி ரூபாயா இருக்கும். அதே பினான்சியல் இயர் 2023ல இவங்களோட எக்ஸ்பென்சஸ் அரௌண்ட் 38 மில்லியனா இருந்திருக்கும். இந்திய மதிப்புல 3800 கோடியா இருந்திருக்கும். இதுவே பினான்சியல் இயர் 2024ல 62,000 மில்லியனா இருந்திருக்கு. இந்திய மதிப்புல பார்த்தோம்னா 6200 கோடியா இருந்திருக்கும். இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பாத்தீங்கன்னா பினான்சியல் இயர் 2022ல அரௌண்ட் 7000 மில்லியன் லாஸ் பண்ணிருக்காங்க. இந்திய மதிப்புல 700 கோடி ரூபாய். இதுவே பினான்சியல் இயர் 2023லயும் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 11,000 மில்லியன் லாஸ் பண்ணிருக்காங்க. இந்திய மதிப்புல 1100 கோடி ரூபாய் கிட்ட வரும். இதுவே பினான்சியல் இயர் 2024ல பாத்தீங்கன்னா 10,000 மில்லியன் லாஸ் பண்ணிருக்காங்க. இந்திய மதிப்புல 1000 கோடி ரூபாய் லாஸ் வரும். டோட்டல் இன்கம் மட்டும் நம்ம பார்த்தோம்னா வருஷம் நல்ல growth காமிச்ச மாதிரி தான் தெரியும். அதே இது டோட்டல் எக்ஸ்பென்சஸும் பார்த்தோம்னா எந்த அளவுக்கு இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சோ அதே அளவுக்கு எக்ஸ்பென்சஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதனால லாசஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கடந்த 3 பினான்சியல் இயர்லயுமே லாஸ் மேக்கிங் கம்பெனியா தான் இருந்திருக்காங்க. ஓலா எலக்ட்ரிக்கோட இபிஎஸ் -4.3 ஆயிருக்கு. அவங்களோட PE ரேஷியோ -17.6 ஆயிருக்கு. ஓலா எலக்ட்ரிக்கு காம்படிட்டர்ஸ் பாத்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார்ஸ், ஈச்சர் மோட்டார்ஸ், பஜாஜ் ஆட்டோ, ஹீரோ மோட்டார் தான். இவங்களோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கம்பெனி லாஸ் மேக்கிங் கம்பெனியா தான் இருந்திருக்கு. இவங்களோட சேல்ஸ் என்னதான் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் எக்ஸ்பென்சஸும் லோன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகி அவங்களோட ப்ராஃபிட்டை கம்மி பண்ணி லாஸ் மேக்கிங் கம்பெனியா தான் இருக்கு. நீங்க ஓலா எலக்ட்ரிக் ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் ஒருக்கா நீங்க கன்சிடர் பண்ணிட்டு உங்களோட அட்வைசர்ஸை ஒருக்கா கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. நாங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் ஏஜென்சி கிடையாது. நாங்கள் இந்த வீடியோவில் சொல்கிற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் பர்பஸ்க்காக மட்டும்தானே ஒழிய இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவோ ட்ரேடிங் பர்பஸ்க்காகவோ இல்லை. எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ரிஸ்க் இருக்கும். அந்த ரிஸ்க்கை பொறுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தாலும் அது உங்களோட ஓன் நாலேஜை வச்சு நீங்கள் பண்ணுங்கள். தேங்க்யூ.